வணக்கம் கைஸ். ஹரிஜி பாட்காஸ்ட்டில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சார். அதாவது எனக்கு இது டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது, இருந்தாலும் இதை நான் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இதை நான் கற்றுக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. இந்த டோப்பமின்னா என்னது? நான் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் கிடையாதுங்க, அதை நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். இந்த டோப்பமின் எஃபெக்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா சரி, நம்ம நெட்டில் நிறைய பார்த்துருப்போம். இந்த டோப்பமின்ங்கிறது நம்ம ஹியூமன் மென், போத் மென் அண்ட் உமனுக்கு இந்த டோப்பமின் ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன்னா அதாவது ஒரு கெமிக்கல் நம்ம பிரெயினில் செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு ஒரு சில மூட் இல்லை ஒரு சில எனர்ஜி லெவல்ஸ், ஒரு மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட் நம்ம பாடியில் கொடுக்கும். இந்த ஹார்மோன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. கார்டிசால், அதே மாதிரி நம்மளோட எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கும் அதுக்கு இன்டர்ட்வைனாக இருக்குது. நம்ம பாடியை ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தாங்க, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நம்ம பாடியை இயக்குது, முக்கியமாக நம்மளோட பிரெயினை இயக்குது. ஸோ அது இம்பேக்ட் ஹோல் பாடியிலையும் இருக்கும், நம்ம லைஃப்லேயும் இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் என்ன சொல்ற சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். இந்த டோப்பமின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதோட 3 முக்கியமான விஷயங்களுக்கு ரொம்ப ஒன்று ப்ளஷருக்கு, செகண்ட் ஒன் மோட்டிவேஷனுக்கு, அண்ட் தேர்ட் ஒன் உங்களோட மூட் ஸ்விங் இல்லை மூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3த்துக்கு இது ஒரு 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 சாராம்சம் சொல்லலாம், தமிழில் சொல்லுவாங்க சாராம்சம். இந்த டோப்பமினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மூட் ரெகுலேஷன்ஸ்க்கு இந்த டோப்பமின் ரொம்ப முக்கியமாக தரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில சமயம் என்னன்னே தெரியாது, ஒரு டைம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, சில டைம் அதே மூட் ஸ்விங்ஸில் சேடாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த டோப்பமின் தான். அதே மாதிரி டோப்பமினில் இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு ப்ளஷர் வருங்க, அதனாலேயே நீங்கள் மறுபடியும் அதே விஷயத்தை பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த எஸ்எம்ஏ, சோஷியல் மீடியா அடிக்ட். இந்த எஸ்எம்ஏ சொல்லலாம், அதாவது ஸ்க்ராலிங் சொல்லுவாங்கள்ல, ஸ்க்ராலிங் ஹேபிட்ஸ். அதாவது இதுவே ஒரு பெரிய டாபிக்ங்க. இருங்க நான் வரேன். அதாவது இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டா சரி இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ராலிங் ஹேபிட் நம்மளோட டோப்பமீனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது ஏன்னா நம்ம ஏன் எதுனே தெரியாது, ஒரு 10 to 30 செகண்ட் இல்லை ஒரு 60 செகண்ட் உள்ள ஒரு ரீல்ஸை திரும்ப ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு 1 ஹவரில் இல்லை ஒரு ½ ஹவரில் நீங்கள் ஒரு ப்ராபப்ளி சரி ஒரு ஷார்ட் ஸ்பேன் எடுத்துப்போம், 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ப்ராபப்ளி ஒரு 30 to 40 ஷார்ட் வீடியோ ஷார்ட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் என்ன அளவுக்கு ரிட்டென்ஷன் இருக்குது, என்ன இருக்குன்னு நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த டோப்பமின் எஃபெக்ட் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு ப்ளஷர் வர்றதுனால உங்களுக்கு பெரிய விஷயத்தை அடையணும்னு நோக்கமே இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு இப்போது அதே நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதில் என்னென்னா, அந்த ஷார்ட் ஃபார்ம் ரீல்ஸு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளஷர் சீக்காகிறதுனால அந்த ஷார்ட் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கான்டென்ட் க்ரியேட்டரோட உங்களோட மைண்ட் கம்பேரிட்டிவ் மோட் போயிடும். உங்களை ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்த்துப்பீங்க அவரோட. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 கில்ட் மாதிரி வரும். திரும்ப கம்பேர் பண்ணுறதுனால ஒரு ஹேட் இல்லைன்னா ஒரு கில்ட் மாதிரி தான் வரும். ஸோ இது அந்த மூட் ரெகுலேஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப இந்த மூட் ரெகுலேஷனால இந்த டோப்பமின் எஃபெக்ட் உண்டாகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்க்ராலிங். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டிவேஷன் ரிவார்டுக்கு இந்த டோப்பமின் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மோட்டிவேஷன் அண்ட் ரிவார்ட், ஷார்ட்டாக எம்என்ஏன்னு நான் போடுறேன். மோட்டிவேஷன் ரிவார்ட்ஸ், ஓகே. இந்த பிரெயினுக்கு இந்த டோப்பமின் தாங்க சிக்னல் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கோம், ஒரு ரிவார்டிங் சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் இந்த டோப்பமின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் ஃபோக்கஸ்க்கும் இந்த டோப்பமின் ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. அதையும் தாண்டி லேர்னிங் அண்ட் மெமரி பவர். ஸோ
இந்த டோப்பமின் வந்து நம்ம பாடியில் வந்து பாசிட்டிவான எஃபெக்டும் தரும், நெகட்டிவான எஃபெக்டும் தரும். ஸோ இது நல்லது கெட்டதுன்னு ஒரு அந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. அந்த இடம் வந்து இதில் பொருந்தாது. பட் இது வந்து 2 வகையான எஃபெக்டும் கொடுக்கும். ஸோ இப்போ லைக் வந்து இதை நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம டைஜஷன் ஒன்று நடக்குது நம்ம பாடியில், கரெக்டாக எனர்ஜி வருது. பட் நமக்கு வந்து எல்லா ஃபுட்டுமே நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகி பர்ஃபெக்டாக எனர்ஜி வருதில்ல. சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏதாவது இன்டைஜஷன் பிரச்சனை வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இல்லைன்னா டயரியா, இந்த மாதிரி வரதுக்கு காரணமாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம டைஜஷன் வந்து பேட் திங் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சயின்ஸ். நீங்கள் ஃபுட் கன்சியூம் பண்ணும்போது அது டைஜஸ்ட் ஆகுதுங்கிறது ஒரு ஃபினாமினா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டோப்பமின்ங்கிறது ஒரு நியூட்ரல் திங். அதுக்கு வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்கும். பாசிட்டிவ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன், நீங்கள் இன்க்ரீஸ் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, இன்டென்ஸாக மோட்டிவேட் ஆகிறதுக்கு, அதே மாதிரி இன்டென்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஃபோக்கஸ், ரிட்டன்ஷன், இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள். இதுக்கெல்லாம் வந்து டோப்பமின் தான் சாராம்சம். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. போத் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த விஷயத்தில் அதே மாதிரி ஒரு ப்ளஷர், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ 2 திங் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து மோட்டிவேஷன். நான் இங்கே எழுதுறேன், நான் எழுதலை, அதுக்குள்ளே போர்டை காட்டுறேன். பட் ஃபஸ்ட் ஒன் வந்து மோட்டிவேஷன், செகண்ட் ஒன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ப்ளஷர். அது வந்து எந்த விதமான ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், லைக் செக்ஸ். ஸோ அப்புறம் வந்து ஏதாவது மெனி டைம் லைக் ஏதாவது ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றதுனால கூட அது கூட ப்ரெஷர் இந்த சிண்ட்ரோமில் தான் வரும். டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்றது. அப்புறம் வந்து லேர்னிங் அண்ட் மெமரி. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் டோப்பமின் ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், நெகட்டிவ் டோப்பமின் ஆர் நெகட்டிவ் சைட் ஆஃப் டோப்பமின். இதே மாதிரி உங்களோட டோப்பமின் செக்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னா, ஸோ அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் வரும். இதே டோப்பமின் எஃபெக்ட் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா, ஸோ இட் வில் இம்பேக்ட் யுவர் லைஃப் கைஸ். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் வரும், என்னன்னே தெரியாத ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன். லைக் இதோட எக்ஸ்ட்ரீமாக போனால் உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கின்சன் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு அன்ஃபேத்தமபிள் ஒரு ஷேக்கிங்னஸ் இருக்கும் உங்கள் பாடியில். அதாவது முகமது அலி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு வந்து நாளடைவில் வந்து பார்க்கின்சன் வந்திருக்கு. அவர் ஆக்சுவலி இஸ் அஃபெக்டட் பை பார்க்கின்சன். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இந்த டோப்பமின்ங்கிறது நம்ம வந்து ஒரு நார்மல் லெவலில் செக்ரீட் ஆகணும், ஹெல்த்தியர் வேல. எக்ஸ்ட்ரீமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம நேச்சுரலான வேல வந்து இது செக்ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து நேச்சுரலான ஒரு வேஸில் வந்து புஷ் பண்ணணும். முக்கியமான விஷயம் இந்த பேசிக் திங்கில் வந்து இதை நான் எப்படி சொல்லணும்னா ஹவு டு கண்ட்ரோல் டோப்பமின்னே சொல்கிறேன். இந்த டோப்பமின் வந்து கரெக்டான கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸுங்கிறது வந்து உங்களோட டோப்பமின் இன்ஜெக்ஷனை வந்து உங்கள் பாடி முழுக்க வந்து ரொம்ப ஒரு சப்ளிமெண்ட் தாட்டில், ஈவனான ஸ்பிரிட்டில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்னிங் வந்து நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் இதை பர்சனலாக உணர்ந்திருக்கேன். நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வந்து உங்களோட டோப்பமின் லெவல் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், நார்மலான செக்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹாப்பினஸ், ஃபீல் குட், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த நாள் முழுக்க வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த டே பண்ணுற டாஸ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகுங்க. நான் அதை வந்து பர்சனலாக உணர்ந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்னாலும் சரி, ஒரு சைக்கிளிங் போங்க, ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங், இல்லை ரன்னிங், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது கேலிஸ்தெனிக்ஸாக இருக்கட்டும், எனிதிங், ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆர் மேபி 40 மேக்ஸ் 45 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ, முக்கியமாக அந்த தமிழில் சொல்கிற மாதிரி சுறுசுறுப்பு, அந்த ஒரு தெளிவு காலையிலேயே பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து த்ரூ அவுட் த டே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இட் வில் கிவ் யூ அ குட் ஃபீலிங் த்ரூ அவுட் த டே. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். என்ன மாதிரினா, ரிச் இன் தைரோசைன் ஒரு கெமிக்கல் இருக்குது, ஒரு கெமிக்கலோ ஒரு எலமெண்ட்.
ஸோ அந்த மாதிரி உள்ள பொருள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது டோப்பமின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண, முக்கியமாக அமினோ ஆசிட்ஸ். அதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க நியூட்ரிஷன்ஸில். ஸோ மோஸ்ட்லி ஐ திங்க் பேலன்ஸ் டயட்னா எனக்கு புரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் வந்து இந்த விட்டமின் இதெல்லாமே ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் காப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கலந்து கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வீகனாக இருக்கலாம், நான் வீகனாக இருக்கலாம், நோ மேட்டர், எல்லா மீல்ஸ்லேயும் நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்ற மாதிரி. அதை விட முக்கியம் வந்து அந்த அந்த டேயோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கரெக்டாக எடுத்துருக்கணும். ஆக்சுவலி இந்த ஃபிட்னஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 kg per 1 gram per kg வெயிட்டில் நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நாமினல் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 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 ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது, ஆவரேஜாக இவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும், அது உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் ஆர் மெடிடேஷன். இந்த விஷயமும் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டோப்பமின் லெவல் ரொம்ப கரெக்டான ஒரு அளவில் வந்து செக்ரிகேட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டோம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிடக்கூடாது. நம்மளோட நோக்கம் அதுதான், இது ஓவர் ஸ்டிமுலேட் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயத்தோட ஆப்போசிட் பண்ணாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் எக்ஸசைஸ் சொன்னேன், விச் இஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க, சிம்பிளாக சொல்லணும்னா தட்ஸ் திங். செகண்டில் பாயிண்டில் வந்து நான் பேலன்ஸ் டயட் சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்டு, சுகரி ஃபுட்டு, அப்புறம் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது இது எல்லாருக்கும் தெரியும், இது ரொம்ப பேசிக்காக இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்னு நான் சொல்கிறது. பட் இதில் வந்து சயின்டிஃபிக்கலி டோப்பமீனை வந்து இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலி நான் லைவாகவே நோட்டை ரிஃபர் பண்ணி தான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் டு மீ. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வீடியோவில் வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது, வியர்டாக இல்லை ஆக்வர்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவலாக அது கரெக்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் நான் லைவாகவே லைவாகவே நான் வந்து என்னோட ரிப்போர்ட் எடுத்து வச்சு பார்த்து தான் சொல்கிறேன். இது வந்து நான் நிறைய ரிசர்ச் பேப்பரில், ஆன்லைன் ஆர்டிகல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டலோன் ரிசர்ச் கமிட்டிஸோட பேப்பர்ஸ் பார்த்து அதுலேருந்து நான் தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஓவர் ஸ்டிமுலேஷனில் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணுறது. முக்கியமாக லைக் நிக்கோட்டின்ஸ்லாம் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப பெரிய எனிமி. நிக்கோட்டின், அதே மாதிரி ஆல்கஹால் கன்சப்ஷன்லாம் அது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக எதராக நாட் டு ஃபாலோ. ஸோ தட்ஸ் த ஒன்லி திங். ஸோ கீப் டோப்பமைன் அண்டர் செக். ஸோ அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை வந்து செட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் த ஒன்லி திங். உங்களுக்கு டோப்பமின் வந்து ஓவராக செக்ரெட் ஆகுது. அதே மாதிரி இந்த டோப்பமின் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு புது டேர்ம்ஸாக இருக்கலாம். ஸோ ஹவு இட் இஸ் ஃபீல் லைக் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சயின்ஸாக போகுது. இது வந்து ஒரு ஃபேக்சுவலாகவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோங்க, ஜிம்மில் போகும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டே அது பெயினாக இருக்கும். இதேமாதிரி கண்டினியூஸாக பண்ணி அது ஒரு ஹேபிட்டாக மாதிரி பல இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசிலில் ஒரு நல்ல ஷேப்பில் இருப்பீங்க. பட் இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராப்ளம், இந்த மாதிரி இன்டர்னல் ஹார்மோன் திங்ஸ், இந்த மாதிரி ரொம்ப பியூர் பயாலஜிக்கல் சயின்டிஃபிக்காக போகிறதுனால நமக்கு அதோட எஃபெக்ட் எப்படி தெரியும்? ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கே இருக்குது. இந்த டோப்பமின்ங்கிறாங்க, இது வந்து வேர்டு தான் புதுசாக இருக்கா, இல்லை ஏற்கனவே இருக்கா, இல்லை இது வந்து என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் தான் இப்படி இது வந்து ஒரு மாதிரி சூடோவிக்காக இருக்குது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரூவன், இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணி தாங்க ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டோப்பமைனை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து இன்னொரு ஹெல்தியர் ஹேபிட்டில் ஸ்வாப் பண்ணின்னு வைங்களேன், அது உண்மையிலேயே உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். அது ஏன்னே தெரியாது உங்களுக்கு. சில சமயம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து ஒரு 9:45 எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4th October 2024 9:21 PM எக்ஸாக்ட்லாக. ஸோ இந்த டைம் நான் இப்போ சொல்கிற டைம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் 8.5 hours ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சு, அப்புறம் 1 hour ஜிம் முடிச்சுட்டு
ஆல்மோஸ்ட் என்னோடய ஆஃபிட் கமிட் பார்த்தீங்கன்னா 1 hour பைக், மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, டோட்டலி 2 hours. ஸோ ரியலி எக்ஸாஸ்டட். ஏன்னா இப்போ வந்து செலிப்ரேஷன் மோடில் இருக்கனால நான் உண்மையிலே என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் 1 to 2 வீக்ஸாக 1 வீக்காக சொல்லணுன்னா 1 to 2 வீக்ஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நான் என்ன சொல்கிறது, அன்இமேஜினபிள் எஃபெக்ட் தருது, பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு. என்னால் நம்பவே முடியல. தலைகீழ் மாற்றமா அது மாதிரிலாம் சொல்லலை. பட் முந்தி மாதிரி இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும், நான் நார்மலாக இல்லை, கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறேன். நான் நார்மலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு மோர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி பண்ணாத விஷயத்த நம்ம பண்ண முயற்சி பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு டூ நியூ திங்ஸ் விச் ஐ ஹவ் ஃபியர் டு ஆர் ஃபெயில் டு டூ இன் மை பாஸ்ட் டைம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது என்னமோ தெரில, அந்த ஃபீல் குட், இதுதான் அந்த ஃபீல் குட் ஹார்மோனுன்னு தோணுது. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டோப்பமைன் இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தாங்க. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இட் வில் ஒர்க். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ராவாக சொன்னதுனால, ரொம்ப சயின்டிஃபிக்காக இல்லை ஒரு மாதிரி டேர்ம்ஸ், ஓகே திஸ்னா இது, தென் இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், வாட் இஸ் திஸ், டெஃபினேஷன், அந்த மாதிரி 20 மார்க் எஸ்ஏ சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது. பட் நான் அதை வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ட், அதை ஆக்சுவலி நேரோவாக சொல்கிறது தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ சொன்னது தான் இது என்னோடய ப்யூர் எக்ஸ்பீரியன்ஸ், ரா நாலேஜ் சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த ஒரு சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் தேவைப்படாது. நம்ம ஓனாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு டெஃபினேஷன் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி ராவான நாலேஜ் தான் வந்துங்க ஆல்வேஸ் பெஸ்ட், ரா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வகையில் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட். என்னால் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ இந்த பாட்காஸ்ட் லெவல் தான் கைஸ். See you in next video.